தலதா மாளிகை தெரியும் பௌத்தர்களுடைய புனித தலமாக இருக்கிறது. இந்த தலத்துல நிறைய பௌத்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க ஒரு தாக்குதல் நடக்க இருப்பதாக கூட அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள்ள இந்த தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாகத்தான் அவர் சொல்லியிருக்கு. அதாவது புலனாய்வுத்துறை பாரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கனேபுல சஞ்சீவ கொலை தொடர்பில் முக்கிய குற்றவாளியாக தேடப்படுகிற ஒரு மூளையாக செயல்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற இசார சிவந்தி தொடர்பிலும் தேடுதல் வேட்டை ஆரம்பமாகி இருந்தது. இந்த ஒரு நிலையில இரண்டு விடயங்கள் தொடர்பான செய்திகளும் அடிபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்துல இசார சிவந்தி தொடர்பான விடயம் பார்க்கிற போது நேற்றைய தினம் அவர் தொடர்பான ஒரு தகவலை ஒன்று தவறான தகவலை கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இசார சிவந்தி இந்த கனேமுல்ல கொலை தொடர்பில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு நபர். இதே நேரத்தில் அவர் இலங்கையில் இல்லை என்கின்ற ஒரு தகவலும் வருகின்றது. அதே நேரத்தில் அவர் கடல் வழியாக தப்பித்து சென்று விட்டார் என்ற ஒரு தகவலும் வருது. இப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் வந்தால் கூட என்ன விடயம் என்பது தொடர்பான இன்னும் ஒரு முடிவுக்கும் காவல்துறையினர் வரவில்லை. அதே நேரத்தில் தீவிர விசாரணைகளும் இடம்பெற்று வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பொதுமக்களுடைய ஒரு உதவியும் அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஆரம்பத்துல 10 லட்சம், அதாவது சன்மானமாக இந்த கொலை தொடர்புல இசார சிவந்தி தொடர்புல ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கிற பட்சத்துல அதை நீங்கள் அறிவிக்கின்ற போது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசு தரப்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிற்பட்ட காலத்துல பார்க்கின்ற போது அது 12 லட்சமாக ஆகியிருந்தது. எனினும் இதுவரையில அந்த தொகை கூட்டவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கையில பொய்யான தகவலை சொல்லிக்கொண்டு நேற்று நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அதாவது குறித்த நபர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, தொலைபேசி அழைப்பினூடாகத்தான் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார். இந்த செய்தி ஆனால் தேடிக்கொண்டு போகின்ற போதுதான் அது பிழையான ஒரு தகவல் என்று சொல்லி காவல்துறையினருக்கு அறிய வருகிறது. இதன் ஊடாக நேற்றைய தினம் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை குறித்த நபரானவர் விளக்கமறியல் வைக்க விசாரணைகளை மேற்கொள்ள நீதவானம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஏன் அப்படி செய்தாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு தகவலை நாங்க கொடுக்கிற போது அந்த தகவல் ஒரு பிழையான தகவலாக இருக்கிறது. அது வேணுமென்று செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லாவிட்டால் அவரால் கொடுக்கப்பட்ட தகவலை சரியாக இனங்காண முடியாததாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் கொடுத்த தகவல் பிழையானது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அப்படி பிழையான தகவல்கள் கொடுக்கப்படுகிற போது அந்த தகவல் தொடர்பாக காவல்துறையினர் தேடுகின்ற போதோ அல்லது அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதோ அந்த விசாரணையானது வேறு வழியில செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் அந்த காலதாமதம், உரிய விடயங்களை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையினருக்கும் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவேதான் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தி 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கூட நீதவானம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக நேற்றைய தினத்தில் பார்க்கப்பட்டது. தொடர்ந்தும் பார்ப்போம் எப்படியான விடயங்கள் இடம்பெற போகிறது, கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் எவ்வாறான உண்மைகள் வெளிவரப் போகிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளூடாக இது எவ்வாறான விடயங்களை மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பான விடயங்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதாவது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாகத்தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஞானசார தேரர் ஒரு கடும் போக்குவாத ஒரு நபராக இருக்கின்றார். இவர் ஒரு விடயத்தை நேற்றைய தினம் சொல்லி இருக்கின்றார். இதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, தற்போதைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள்ள ஒரு தற்கொலை குண்டுதாரிகளும் கலந்திருப்பதாக கூட அவர் நேற்றைய தினம் சொல்லி இருக்கின்றார். அதாவது ஒரு யூடியூப் தளத்திற்கு அவர் வழங்கிய நேர்காணலில் தான் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக சொல்லி கூட நேற்றைய தினம் ஒரு காணொலியில சொல்லி இருக்கின்றார். இது ஒரு பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது, அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள்ள இந்த தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாகத்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த தற்கொலை போராளிகளை
கொண்டு கடும் போக்குவாத தரப்புகள் வந்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுர் அரசாங்கத்திற்குள் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பார்க்கிற போது இந்த தற்கொலை போராளிகளை கொண்ட ஒரு கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடனும் இணைந்து கொண்டுள்ளதாக தான் சொல்லியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பிலான ஆதாரமும் தன்னிடம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இந்த இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கும்படி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிடம் வந்து ஞானசார தேரர் வந்து நேற்றைய தினம் வந்து அந்த காணொலியில சொல்லுகின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த கடும் போக்குவாத ஒரு இயக்கமானது தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டவை வந்து நிரூபணம் செய்யக்கூடிய வகையில துண்டு பிரசுரங்கள் மற்றும் புகைப்படங்களும் ஒன்றையும் வந்து அவர் வந்து நேற்றைய தினம் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். கடும் போக்குவாத தலைவர்கள் வந்து இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். எனவே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இது தொடர்புல வெளிப்பாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில தான் அவர் நேற்றைய தினம் ஒரு யூடியூப் தளத்திற்கு வந்து சொல்லுகின்ற போது இந்த விடயத்தை வந்து சொல்லி இருக்கின்றார். எனவே கடும் போக்குவாத தலைவர்கள் தொடர்புல கரிசனை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது புலனாய்வுத்துறை வந்து பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, புலனாய்வுத்துறை வந்து பின்னோக்கி சென்றிருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த தலதா மாளிகை தெரியும் பௌத்தர்களுடைய புனித தலமாக இருக்கிறது. இந்த தளத்துல வந்து நிறைய பௌத்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க ஒரு தாக்குதல் நடக்க இருப்பதாக கூட அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது இது தொடர்பான தகவல் தனக்கு கிடைத்திருப்பதாக சொல்லி இருக்கிறார். இது எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர போகிறது, எவ்வாறான இவருடைய கருத்து எவ்வாறு முக்கியத்துவம் பெறப்போகின்றது என்பது தொடர்பாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் என்ன சொல்லி சொன்னா அவர் பல்வேறுபட்ட ஒரு மதவாத கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அவர் நேரடியாகவே இஸ்லாமிய கடும் போக்குவாதத்தை வந்து குற்றம் சாட்டி தான் இந்த விடயத்தை வந்து சொல்லி இருக்கிறார், நேரடியாகவே தாக்கி இருக்கின்றார். இது எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர போகிறது என்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இதே நேரத்தில் அவர் அன்ருகுமார திசாநாயக்கவிற்கும் இந்த மதவாதம் இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு அழைப்பையும் வந்து விடுத்திருக்கின்றார். இதுதான் நேற்றைய நாளில் அவர் சொன்ன ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பற்றி தான் சொல்ல வேண்டும். அதாவது உலகில் வந்து மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளுடைய பட்டியலில் வந்து இலங்கையும் வந்து ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு லெவலில் வந்து உலகளாவிய இந்த பயங்கரவாத தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளுடைய அடிப்படையில் தான் 2025ஆம் ஆண்டிற்கான உலகளவில் பயங்கரவாத சுட்டெண்ணில வந்து இந்த பெயர் வந்து இலங்கையும் வந்து பெற்றிருக்கிறது. அதாவது பொருளாதார மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த நாடுகளை உலகளாவிய பயங்கரவாத சுட்டன் தரவரிசைப்படுத்தி இருக்கிறது. உலக மக்கள் தொகையில பார்க்கிற போது உள்ளடங்கிய 99.7% மக்களை உள்ளடக்கிய ரீதியில 163 நாடுகள் வந்து இந்த பயங்கரவாதத்தினுடைய தாக்குதல் தொடர்பாக வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த உலகளாவிய அளவில் வந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளுடைய பட்டியல் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய பார்க்கிற போது உலகில் வந்து அதிக பயங்கரவாத ஆபத்துள்ள நாடுகளுடைய முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லி சொன்னா அது புர்கினோ ஃபாசோ தான். இதனை அடுத்து பார்க்கிற போது பாகிஸ்தான் வந்து அடுத்த 2வது இடத்துல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விடயத்துல இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளுடைய பட்டியலில் வந்து இலங்கை வந்து பின்னோக்கி சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அப்ப புர்கினோ ஃபாசோ இருக்குது, அடுத்தது வந்து பாகிஸ்தான் இருக்குது, 3வது இடத்துல தான் சிரியா இருக்கு. இந்த ஒரு பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடுகளுடைய முதல் 3 இடத்துல இந்த 3 நாடுகளும் இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த பயங்கரவாத சுட்டன் கொண்ட நாடுகள்ல இலங்கை வந்து 100வது இடத்திற்கு வந்து சென்றிருக்கிறது தான் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்தில் 2023ஆம் ஆண்டு நாங்கள் பார்க்கிற போது 36வது இடத்துல வந்து இலங்கை இருந்தது. அது 36க்கும் 100க்கும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ 36வது இடத்துல இருந்த இலங்கை 64 இடங்கள் முன்னேக்கி சென்று தற்போது 100வது இடத்துல வந்து இந்த பயங்கரவாத செயற்பாடுகள் கொண்ட நாடுகள்ல குறைவான ஒரு பயங்கரவாதத்தை கொண்ட நாடு என்ற ரீதியில வந்து 100வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. எனவே தெற்காசியா பிராந்தியத்துல வந்து இலங்கை இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது என்ற ரீதியில தான் அவர்களுடைய அறிக்கை வந்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே தெற்காசிய பிராந்தியங்கள்ல வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல இலங்கையில வந்து குறிப்பிடத்தக்க எந்த ஒரு விதமான பயங்கரவாத தாக்குதல்களோ எந்த ஒரு திட்டமிடப்பட்ட விடயங்களோ வந்து இடம்பெறவில்லை என்று சொல்லித்தான் அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. 2019 இருந்து இன்றைய காலம் வரை, அதாவது 2024ஆம் ஆண்டு காலம் வரையில எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலோ மேற்கொள்ளப்படவில்லை என்ற ரீதியில அவர்கள் வந்து அந்த பட்டியலை வந்து தீர்மானித்து இலங்கைக்கு வந்து 100வது இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. ஆனாலும் இலங்கையை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது இருக்கு. அதே நேரத்தில் இங்கு வன்முறைகள் வந்து அதிகமாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 2026ஆம் ஆண்டு தீர்மானத்தின் போது இவ்வாறான ரீதியில இந்த முன்னேற்றங்கள் வந்து பின்னோக்கி செல்ல போகிறது அல்லது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.